முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்தாங்க, நீங்க ஒரு யூடியூபருங்க, உங்கள்ட்ட யூடியூப் சேனல் இருக்கா, நாங்க வந்து $1000 வாங்கி தரோம், $2000 வாங்கி தரோம் அப்படின்னா அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. என்ன நடந்ததுன்றத தெளிவா இந்த வீடியோவில் நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். பொங்கல் முடிஞ்சு நல்லா ஓப்பி அடிச்சுட்டு இப்பதான் வரியான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அது பாட்டி இறந்துட்டாங்க. அதனால அங்கே போயிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அதனால வந்தேன். கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்ச வீடியோலாம் அப்படியே வந்துட்டு வீடி தமிழ்ல இதுலலாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதில் போட்டு வச்சுட்டேன் நான் மற்ற சேனல்களில். அது அப்படியே அப்லோட் ஆயிடுச்சு. மற்ற சேனல் உங்களுக்கு தெரியாதுல்ல, சாரி மறந்துட்டேன். சரி, ஓகேங்க. அதாவது நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்துட்டு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிருந்தக்குள்ள நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுடைய ரிலேட்டிவ் ஒரு சிலருக்கு தெரியும். அவங்க கிட்ட கேட்டது என்னன்னா, அவங்களும் யூடியூப்ல வந்துட்டு வீடியோ போடணும், நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. இப்போ நம்மள மாதிரி தான். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, முதல்ல நான் எப்படி இருந்தேன் அந்த மாதிரி தான். அதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா? ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும் பொழுது எனக்கு என்ன மெசேஜ் வருதுன்னா, மெசேஜ்ல ஒரு ஆட் மாதிரி வருது. அந்த ஆட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது போல உங்களுக்கு சேனல் இருக்கா, சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஆகாம இருக்கா, நாங்க அதாவது வந்து சப்ஸ்கிரைபர் 1000 வராம இருக்கா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வராம இருக்கா, நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம். இல்ல ஒருவேளை 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பணம் சம்பாதிக்க முடியலையா, நாங்க பண்ணி தரோங்க. நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு $1000 வர்ற வரைக்கும் நாங்க வந்து பண்ணி தரோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் அப்படின்றது வருது. பரவாயில்லையே, நல்ல விஷயம் தானே. $1000 என்ன சும்மாவா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. $1000 ₹1 ₹2 இல்ல, 92,000. ₹1,00,000 8,000 கம்மி அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, 92 ரூபாய் தான் இப்போ ஒரு டாலர் வந்துருச்சு. ₹1,00,000 வந்துட்டு கரெக்ட் தான், 8,000 கம்மி தான். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்க ஒரு சேனல் அவங்ககிட்ட கொடுப்பீங்களா, அதுக்கு அவன் காசு வாங்கிக்கிட்டு, அது மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத சேனல் காசு வாங்கிக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாசம் $1000 சம்பாதிக்க வைப்பாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? அதாவது அவங்களே வாழைப்பழத்தை வாங்கிட்டு வருவாங்களாம், உரிப்பாங்களாம், நம்ம வாயில வச்சு ஊட்டி விடுவாங்களா, வாயெல்லாம் தொடச்சு விடுவாங்களா, தோலை எடுத்துட்டு போய் குப்பையில போட்டுருவாங்களா. அது குப்பையில போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த வாழைப்பழத்துக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த காசையும் நம்மகிட்டே கொடுத்துருவாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? வேணாங்க, இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம சத்யராஜ் தான் ஞாபகத்துக்கு வருவார். அதாவது ஒரே புகையா இருக்கும், நீ தாலியை கட்டிட்டு அவ மாசமா இருக்கிறாடா, மாங்காய் தின்னுட்டு இருக்காடா. ஏய் கரெக்டுப்பா, இது கூட எனக்கு இதெல்லாம் ஓகே, நமக்குலாம் அந்த பதவியில போய் உட்காந்துடணும், அவ்வளவுதான். நீ வந்து என்ன வேணா பண்ணீங்க, எனக்கு அதெல்லாம் பேசிக்கலா சோம்பேறி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது இதெல்லாமே. அதாவது தயவு செய்து இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி ஆட் மூலியமா வந்து வாட்ஸ்அப்ல வாங்க, உங்க சேனல்ல நாங்க மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி தரோம், நீங்க இவ்வளவு வந்து பிரைம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு $1000 நாங்க ரீச் பண்ணி தரோம். அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப இதை இவங்க பண்றாங்கல்ல இந்த மாதிரி, ஸோ இவங்க ஒரு சேனல் ஓபன் பண்ணி அந்த சேனல்ல வந்துட்டு இவங்க வீடியோ போடலாம்ல. அப்புறம் என்ன கூந்தலுக்கு இவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஆடு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஆடு போடலாம், சரி வேணாம் தான் விட்டுட்டேன். நீங்க போய் இன்ஸ்டாகிராம் தேடி பாருங்க, கிடைக்கும் அது. அந்த மாதிரி என்ன கூந்தலுக்கு இவங்க வந்துட்டு இங்க முழுசா தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ்வளோ கோவம் எப்படி மக்களை ஏமாத்துறானுங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து ஆடு போடுறான். ஏன் நீ யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு நீ $1000 சம்பாரிச்சு அந்த $1000 ப்ரூஃபை காமிக்க வேண்டியதானே. அந்த $1000 வந்து ப்ரூஃபை நீ லைவா காமிங்க. பாருங்க, இப்ப நான் காட்டினால, என் டேப் ஓப்பன் பண்ணி இப்படி காட்டினால எத்தனை சேனல் இருக்குன்னு, இதோ என் வருமானம் காட்டுறேன்ல பாருங்க, அதுங்களா என் வருமானத்தை நான் இப்படி காட்டல, அது பாருங்க, இதெல்லாம் இதுதான். இப்படி காட்டு, வருமானத்தை காட்டு. இப்படி காட்டுனா இதுதானே உண்மை. அதை விட்டுட்டு இவங்க வந்து ஆடு கொடுப்பாங்களாம், அந்த ஆடை பார்த்து வந்துட்டு நிறைய பேர் வந்து வருவாங்களாம். அவங்க வந்து மானிட்டேஷனே எனேபிள் ஆகாத சேனலை ஒரு 5000 10,000 வந்துட்டு காசு வாங்கிக்கிட்டு இவங்க பாட்டை வச்சு ரன் பண்ண வச்சு மானிட்டேஷன் எனேபிள் ஆக வைப்பாங்களாம். பாட்டுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சி விட்டுரும். இப்பெல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் உங்களால் ஏற்ற முடியும். சப்ஸ்கிரைபர் ஏற்றுறதுலாம் ஒரு மேட்ரு கிடையாது. நான்லாம் 1,20,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு அந்த சேனலில் வந்து வெறும் 5000 6000 வியூஸ் தான் போயிட்டு இருக்குது. 1,20,000 ஒரு 10% வச்சுக்கிட்டாலும் நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 5000 வியூஸ் போகணும். சப்ஸ்கிரைபரை சாட்டிஸ்பேக்ஷன் படுத்தணும். சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. நீங்க வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லாமல் ஒருத்தர் வீடியோ போட்டு அது கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே போயிருக்குது. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டாலே நமக்கு வருமானம் வந்துடும் மட்டும் நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்தாலும் நீங்க இறங்கி வேலை செய்யணும். நீங்க வேலை செஞ்சாதான் இங்க வருமானம் அப்படின்றது வரும். உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களை எப்பவுமே ஆக்டிவ்ல நீங்க வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வருமானம் அப்படின்றது. அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு அவன் சொல்றான் இவன் சொல்றான், காசு கொடுத்தா அது வந்துடும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற்றலாம், வாட்ச் ஹவர்ஸ் ஏற்றலாம்,
இதெல்லாம் ஏற்றலாம் தான். நீங்கள் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி ட்ரிக்ஸ் பண்ணி வாட்ச் ஹவர்ஸ் வச்சு அவங்க ஏற்றி விட்ருவாங்க, பாட்டை வச்சு ரன் பண்ண வச்சு. ஆனால் $1000 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட். $1000 சம்பாதிக்க முடியாது. ஏங்க மாதம் ₹1,00,000 உங்களை சம்பாதிக்க வச்சுட்டு, ₹1,00,000 கிட்ட சம்பாதிக்க வச்சுட்டு அவனா தியாகியாங்க? எப்படி அவன் சம்பாதிக்க வைப்பானால யோசிச்சு பாருங்களேன். நீங்க மாதம் ₹1,00,000 உங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு அவன் யார்? அவன் அவ்வளோ தியாகியா? அப்ப இவனே ஒரு சேனல், ஏன்னா இவன் ஒரு மானிட்டேஷன் எனேபிள் ஆன சேனலுக்கு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறான். அவன் சொல்லல சேனலை என் கையில கொடுங்க நான் எல்லாத்தையுமே பண்ணி தரேன்னு சொல்றான். அது எப்படி சாத்தியம்? சேனலை உன் கையில கொடுத்துட்டா நீ எப்படி அதை பண்ணி தர முடியும்? என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் இந்த ஆடை பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமா நான் கூட அந்த ஆடை பார்த்தா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பார்க்கலன்னா நோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ இதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க, இல்லைன்னா வந்து நோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதாவது எப்படி இது சாத்தியமாகும்? அப்ப இவங்களே ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி எதுக்கு பிரைம்க்கு 1000-2000 ஏன் எங்கள்கிட்ட கெஞ்சின்னு இருக்கிற? உன் சேனல்ல மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி தர நீ ஏடா கெஞ்சிட்டு இருக்கிற? சாரி கைஸ், ஒருமையில பேசிட்டேன். ஏன் சார் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க? திருடன் சார் நீங்க ஏன் சார் கெஞ்சுறீங்க? மாசம் வந்துட்டு $1000 சம்பாதிக்கிற நீங்க, அந்த அளவுக்கு திறமை வச்சுட்டு இருக்கிற நீங்களே வந்துட்டு அந்த ஒரு இதை வாங்கி போடலாம்ல, ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி. ஏன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றது காசு இல்லைங்க. ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி, இதெல்லாம் எல்லார் கையிலுமே இருக்கும். சராசரி ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்க ஆயாவில இருந்து எல்லாத்துக்கும் மெயில் ஐடி இருக்கும், ஒரு மொபைல் நம்பர் இருக்கும் இல்லைங்களா? இது எப்படி நம்ம இருக்கு சதுரங்க வேட்டையில செட்டியார, என்கிட்ட வந்துட்டு ஐடியா இருக்கு ஆனா காசு தான் இல்லை. அந்த காசை நீங்க போட்டீங்கன்னா இந்த ஐடியா வச்சு இதை இரட்டிப்பா மாத்திடுவேன். இப்ப தெரியுதுங்களா யார் இங்க சுத்தின்னு இருக்கிறதுன்னு? தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராம்ல சில வந்துட்டு அதிமேதாவிகள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்ஃப்ளூன்சர்னு சொல்லிக்கிட்டு, இன்ஃப்ளூன்சர் இன்ஃப்ளூன்சர் டம்மி தான் நீங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பொடி பொய்யெல்லாம் ஏமாத்துறாங்க. நம்மலாம் அப்படியாங்க ஆயிட்டோம், அவ்வளோ முட்டாளா நம்மலாம். பொடி பொய்யெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, நான் இனி வந்துட்டு இதுதான் கடைசி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் வீடியோ போடுறானுங்க. அதெல்லாம் நம்பி அவன் யூடியூப் சேனல்ல போய் பார்த்தா மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபருங்க. நம்ம மக்கள் ஒரு விஷயத்த வந்து ஓகே என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஓகே தான், ஆனால் சிம்பத்தினா என்னங்க இது? பிக் பாஸ்ல அப்படிதான் வந்துட்டு முதல்ல போட்டு அடிக்கும் போது சாண்ட்ரா வந்து ஐயோ பாவம் அந்த குழந்தைய போட்டு அடிச்சாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பார்வதி போட்டு பார்வதி கம்பூர்னு கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்களுடைய பிஆர் டீம் வேலை பார்த்து கடைசியில வந்துட்டு மியூசிக் எல்லாம் போட்டு, அதாவது வந்துட்டு இந்த படத்துல பாட்டு வருங்க, விஜய் ஒரு படத்துல பாட்டு வரும், ஒரு பாட்டு யாரு பெற்ற மகனோ, அந்த ஒரு பாட்டெல்லாம் போட்டு பார்வதிக்கு சிம்பத்தியை கொடுத்து, கமருதீனுக்கு சிம்பத்தியை கொடுத்து, அவங்கள மாதிரி போட்டு இவங்களை போட்டு சாண்ட்ரா போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு சூனியாகாரி கிளவிகளெல்லாம் திட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்களேன். மக்கள் அப்படியே ஒரு சிம்பத்தினா விழுந்துடுறாங்க. அப்படிலாம் நம்பாதீங்க. அது சோசியல் மீடியாவில் நம்பாதீங்க. சோசியல் மீடியா அதுவும் கார்பரேட் கம்பெனியை நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பரேட் கம்பெனி மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பொடி பசங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது எதையும் நம்பாதீங்க. யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நீங்க போடுங்க, ரெகுலரா போடுங்க. நம்ம அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதை பத்தி காசு வாங்கிட்டு கூட ஒரு சில யூடியூப் சேனல் தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, சல்லி பைசா தேவையில்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயம் யூடியூப்ல மானிட்டேஷன் என்ன பிரச்சனை, இதுல எனக்கு ஒரு மாசம் வந்து 1000-2000 வரும். 1000-2000 கொஞ்சம் அதிகமாகவே வரும். அது வியூஸு இது தெரியல. இந்த கேட்டகரியில் நான் இப்பதான் வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேருக்கு வந்துட்டு ஒரு $100-150 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு 10,000 வியூஸ் போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு $1000 வரும். 1,00,000 வியூஸ் போச்சுன்னா எனக்கு ஒரு 10,000 வரும். இப்படிதான் வந்துட்டு இதாகுமே தவிர, ஸோ நீங்க எவன்கிட்டயோ கொடுத்து அவன் மானிட்டேஷன் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. நான் அதுல சம்பாரிச்சுன்னு போயிடுறேன். எனக்கு வந்து அப்படியே அந்த வருமானம் வந்தா போதும். நீங்களே கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில சாதிக்கணும்னு வரீங்க, அப்ப எங்கிட்ட காசை கொடுத்துட்டு ப்ரொமோஷனுக்கு வேற காசு. இதெல்லாம் நான் ப்ரொமோஷனை ஃப்ரீயாவே பண்றேங்க, இப்ப கிடையாது. நான் பண்றேன், நான் மானிட்டேஷன் எல்லாம் எனேபிள் ஆகட்டும், நான் பண்றேன். நான் ஒவ்வொரு சேனலும் நீங்க போடுங்க, உங்க சேனலோடைய டீட்டெயில் மட்டும் எனக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க. ஒரு 30 செகண்டுக்கு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணிடுறேன், டெலகிராமும் ஓப்பன் பண்ணிடுறேன். சைட்ல வந்துட்டு எப்பவுமே சரி டெய்லியும் ஒவ்வொரு சேனல் வந்து ப்ரொமோட் பண்றேன். எல்லாரும் வாங்க. இது வந்துட்டு கடல் தண்ணி, யாரு மொண்டு குடிச்சாலும் இந்த ப்ரொமோஷனுக்கு காசு கீஸ்லாம் கிடையாது. நீங்க வேணா சூப்பர் தேங்க்ஸ் வேணா பண்ணுங்க, நான் அதை வேணா எனேபிள், அது கூட என்ன எனேபிள் பண்ணீங்க, வேலை அவ்வளோ போயிட்டு இருக்குது. சூப்பர் தேங்க்ஸ் எதாக இருந்தாலும் இந்த யூடியூப் பக்கத்துல இருந்தே வரட்டும். எனக்குன்னு தனியாக இந்த வந்துட்டு நம்ம இது பண்றோம், ஏன்னா நம்ம வந்துட்டு டுட்டோரியல் நடத்துறோம், யூடியூப் சொல்லித்தரோம், அதெல்லாம் இந்த சீனே வேணாம். இதெல்லாம் சொல்லி தரதுல அனுபவம் தான், யார் வேணா அதை கத்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை. ஸோ சூப்பர் தேங்க்ஸ் ஒருவேளை நான் எனேபிள் பண்ணி வச்சிருந்தேன்னா நீங்க சூப்பர் தேங்க்ஸ் வந்து பண்ணி விட்டு போங்க. இருந்தா பண்ணுங்க, எல்லாம் விட்டுருங்க, எல்லாம் இலவசம் தான். ஆட்ல கூட வந்துட்டு போவோம், இது வரைக்கும் வந்துட்டு போவோம். ஓகே கைஸ், பை.